இந்த வருஷம் நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல என்னென்னவெல்லாம் விண்ணப்பங்களை வைக்க போறீங்களோ, சொல்ல போறீங்களோ, அந்த வார்த்தைகள் யாவையும் ஆண்டவர் கேட்பார். கடந்த 2023 விசுவாசத்தோடு தான் பிரதர் இருந்தேன் பாஸ்டர், நான் விசுவாசத்தோடு தான் இருந்தேன், ஆனா ஒன்னும் நடக்கலையே, நானும் காத்துக்கொண்டே இருக்கிறேன், இன்னும் ஒரு அதிசயம் நடக்கலையே. ஆண்டவரை நம்பி வந்த நீங்க, இயேசுவை நம்பி வந்த நீங்க, உங்களுடைய வாழ்க்கையில மரணமே நேரிட்டாலும், நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் இழந்தாலும், அவர் இழந்து போன யாவற்றையும் திருப்பி தர வல்லவராயும். Praise the Lord. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 2024ஆம் ஆண்டு புது வருடத்தில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, 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 ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமாய். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய வார்த்தை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் உடைய வார்த்தையில் நாங்கள் தியானிக்கவிருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இடைபடுவீராக. உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். தேவ பிள்ளைகளே, புத்தாண்டின் நல்வாழ்த்துக்கள் யாவருக்கும் நான் தெரிவிக்கிறேன். விஷ் யூ எ ஹாப்பி நியூ இயர். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நாம் தியானிக்கலாம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபாலய தலைவனை நோக்கி பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்னார். ஹல்லேலூயா. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை பார்த்து கொடுக்கிறதான ஒரு முக்கியமான வார்த்தை, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. இந்த ஆண்டு முழுவதும் தேவனை நோக்கி பார்ப்போம். எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் நாம் முழங்கால் படியிட்டு வானத்திற்கு நேராக கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்று கூப்பிடுவோமோ, அப்பொழுதெல்லாம் அவர் நம்மை பார்ப்பார். எந்த சூழ்நிலையில நாம் அமர்ந்து கொண்டு கர்த்தரை நோக்கி பார்ப்போமோ, அந்த சூழ்நிலையில அவர் கடந்து வருகிறவராய் இருக்கிறார். நீங்க இருக்கிற ஸ்தலத்துல அவர் கடந்து வருகிறவராய் இருக்கிறார். கடந்து வந்து இந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பேசிக்கொண்டதை ஆண்டவர் கேட்டாராம். வாசிங்க. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே, அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே, பாருங்க, அவங்க சொன்ன வார்த்தையை தேவன் கேட்டாராம். இந்த வருஷம் நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல என்னென்னவெல்லாம் விண்ணப்பங்களை வைக்க போறீங்களோ, சொல்ல போறீங்களோ, அந்த வார்த்தைகள் யாவையும் ஆண்டவர் கேட்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார், தெய்வ பிள்ளையே, விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே. இந்த ஆண்டு என்னென்ன போராட்டம் வருதா, பிரச்சனைங்க வருதா, எப்பேற்பட்ட காரியங்கள் நடந்தாலும் பயப்படாதீங்க. ஆண்டவர் தோள் மீது கையை வைத்து சொல்றார், பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் கூட தான் இருக்கிறேன். நீ பயப்படாதே என் மகளே, நீ பயப்படாதே என் மகனே, நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். விசுவாசம் உள்ளவனாயிரு. நீ விசுவாசத்தோடு இருந்தால்தான் உன்னுடைய வாழ்க்கையில நான் அதிசயத்தை செய்ய முடியும். நீ விசுவாசத்தோடு காணப்படும் பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில நான் அதிசயங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. நாம் விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருப்போமேயானால் இந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதற்கொண்டு டிசம்பர் மாதம் வரையிலும் ஜெயத்தின் மேல் ஜெயம், ஜெயத்தின் மேல் ஜெயம், ஜெயத்தின் மேல் ஜெயத்தை நாம் எடுப்போம். பிசாசு சூழ்நிலையை பார்த்து நம்மளை முடக்குவான். ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு முன்பாக வைத்து நம்மளை முடக்குவான்.
ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை நம்மை சந்திக்கிறது. நீங்க விசுவாசத்தோடு இருங்க போதும், நான் செய்ய வேண்டியதை நான் செய்வேன். ஹல்லேலூயா. 2024 கர்த்தர் அதிசயங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கடந்த 2023 விசுவாசத்தோடு தான் பிரதர் இருந்தேன் பாஸ்டர், நான் விசுவாசத்தோடு தான் இருந்தேன், ஆனா ஒன்றும் நடக்கலையே, நானும் காத்துக்கொண்டே இருக்கிறேன், இன்னும் ஒரு அதிசயம் நடக்கலையே. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே யாரை பார்த்து இந்த வார்த்தை சொல்லுகிறார் தெரியுமா? எந்த சூழ்நிலையில தேவன் இந்த வார்த்தை சொல்லுகிறார் தெரியுமா? நாம் வாசிப்போம். மார்க் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது ஜெபாலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, அல்லேலூயா, ஜெபாலய தலைவர்களில் ஒருவனாகிய யவீரு எனக்கூடிய ஜெபாலய தலைவன், அல்லேலூயா, ஊழியம் செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரர், தேவ சமூகத்துல காத்து கொண்டு இருக்கிறதால ஒரு ஊழியர் தேவனுடைய பாதத்துல வந்து விழுகிறாராம். வேதம் சொல்லுகிறது, அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறார், அவள் ஆரோக்கியம் அடையும்படி நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். ஆண்டவரே நீங்க வாங்க, இயேசுவே நீங்க வாங்க, நீங்க வந்தீங்கன்னா மரண படுக்கையில் இருக்கிற என்னுடைய மகள் பிழைப்பாள், அவள் சுகமடைவாள், அவளுடைய வாழ்க்கையில் இருக்கிற மரண கட்டுகள் நீங்கும், அவள் முன்போல எழும்பி உட்கார்ந்து விளையாடி தன்னுடைய காரியங்களை அவர் தான் செய்து கொள்வாள். நீங்க வரலனா என்னுடைய மகள் வேதனைக்குள்ளாக கடந்து செல்வாளே. இயேசுவே நீங்க வாங்க, இயேசுவே நீங்க வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி வருந்தி கேட்டுக்கொண்டான். அவன் வருந்தி கேட்டுக்கொண்டான், இயேசுவே என்னுடைய வீட்டுக்குள்ளாக வாங்க, என் வீட்டுக்குள்ளாக வாங்க, வந்து என்னுடைய மகளை சுகப்படுத்துங்க என்று சொல்லி அழைக்கிறான். யார்? ஜெபாலய தலைவனாகிய யவீரு. நாம் வாசிப்போம். அவர் அவனோடு கூடவே போனார். அப்போ இங்கே அந்த யவீரு வருந்தி கேட்டுக்கொள்ளுகிறான், ஆண்டவரே என்னுடைய வீட்டுக்கு வாங்க, இயேசுவே என்னுடைய வீட்டுக்கு வாங்க என்று அழைக்கிறான். நீங்க வந்தா போதும், என்னுடைய வீட்டில் என்னுடைய மகள் சுகமடைவாள் என்று சொல்லி அழைக்கிறார். அழைக்கும் பொழுது இயேசுவும் அவருடைய வீட்டுக்கு கடந்து போகிறார். 35வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், நீ ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறாய் என்றார்கள். அல்லேலூயா. சூழ்நிலை பார்த்தால் மகள் இறந்து போய்விட்டாள், மரித்து போய்விட்டாள். ஆனால் தகப்பனோ இயேசுவின் சமூகத்தில் இருக்கிறார், மகளோ தன்னுடைய வீட்டில் மரித்து போய் அவள் கிடக்கிறாள். சுற்றிலும் உறவுகள், இனஜன பந்துக்கள் எல்லாரும் வந்து இருக்கிறாங்க, அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே இந்த யவீரு எனக்கூடிய ஜெபாலய தலைவன் இயேசுவை வருந்தி கேட்டுக்கொண்டு இருக்கிறான். அப்போ வராங்க, அவரோடு கூட இருந்த ஜனங்கள் வந்து சொல்றாங்க, உன்னுடைய மகள் இறந்து போய்விட்டாங்க, போதகரை வருத்தப்படுத்தாதீங்க, இதுக்கப்புறம் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்கப்புறம் இந்த இயேசு வந்து சுகப்படுத்த முடியாது, ஏன்னா அவள் மரித்து போய்விட்டால், இதுக்கப்புறம் அடக்கம் தான் பண்ணணும். உயிரோடு இருந்திருந்தா இயேசு வந்து சுகப்படுத்தி இருக்கலாம், ஆனால் இப்பொழுதோ உன்னுடைய மகளுக்கு உயிர் இல்லை, மரித்து போய்விட்டால் இனி அவரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று அவரை அழைக்க வந்ததான ஜனங்கள் சொல்லுகிறார்கள். வாசிப்போம் 36வது வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபாலய தலைவனை நோக்கி பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு. சூழ்நிலை மரித்து போயிருக்கலாம், கொஞ்சம் நல்லா இருக்கும் போதே ஆண்டவரை தேடிட்டோம்னா ஆண்டவர் நம்மை ரட்சிப்பாரு,
இந்த முழு கடன்ல போய் இறங்கிட்டோம், இதுக்கப்புறம் ஆண்டவர் ரட்சிக்கவே மாட்டாரு, அவ்வளவுதான், நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம், இதுக்கப்புறம் ஆண்டவர் நம்மை மீட்டெடுக்க முடியாது, இனி சூசைட் பண்ணிக்க வேண்டியதுதான், இந்த புது வருஷமாவது நல்லா இருக்கும் நினைச்சேன், ஆரம்பமே கண்ணீரா இருக்குதே, ஆரம்பமே ஒரே சண்டையும் பிரச்சனையுமாக இருக்கிறதே, ஒரே போராட்டம் அதிகமாக இருக்கிறதே என்ற கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சந்திக்கிறது. மரித்து போய் இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, அதை நீ பார்க்காத, நீ என்ன பாரு, உன்னுடைய சூழ்நிலையை பார்க்காத, உனக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறவைகளை பார்க்காத, நீ என்ன பார் மகளே, நீ என்னை பார் மகனே என்று இயேசு சொல்லுகிறார். விசுவாசத்தில் நிலைத்திரு, விசுவாசத்தில் இருப்பீர்களே ஆனால் இந்த 2024 எல்லா தடைகளையும் என் தேவன் உடைத்து, ஆண்டவரை நம்பி வந்த நீங்க, இயேசுவை நம்பி வந்த நீங்க, உங்களுடைய வாழ்க்கையில மரணமே நேரிட்டாலும், நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் இழந்தாலும், அவர் இழந்து போன யாவற்றையும் திருப்பி தர வல்லவராயிருக்கிறார். இந்த 2024 எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளக்கூடிய வல்லமையும் அதிகாரமும் படைத்தவர் உன்னோடு கூட இருக்கிறார். எல்லாவற்றையும் நீ திருப்புவாய், எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருவாய். தேவ ஜனமே சொல்றாரு, மரித்து போயிட்டாங்கன்னு சொல்லி உன் ஜனங்க சொல்லலாம், நான் இருக்கிற, நீ விசுவாசத்தோட இரு. உன் சூழ்நிலை மரித்து போய் இருக்கலாம், நான் இருக்கிற, நீ கவலைப்படாத. தேவன் வார்த்தையை கொடுத்து அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 37. பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடே வருகிறதற்கு பாருங்க, ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு 3 பேரை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு மற்றவங்க எல்லாம் கட் பண்றாரு, மற்ற கூட இருக்கிற சீஷர்களை கட் பண்றாரு, 3 பேரை மட்டும் அழைச்சிட்டு வர்றாரு. வாசிப்போம். ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து நீங்கள் அங்கே சந்தடி பண்ணி அழுகிறது என்ன பிள்ளை மரிக்கவில்லை நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி. அல்லேலூயா. இந்த 2024 யார வெளியே துரத்தணுமோ அவங்க எல்லாம் முதல்ல வெளியே துரத்துங்க. உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில நீங்க வளரக்கூடாதபடி உங்களை அவிவிசுவாசமான பாதையில நடத்துகிறவங்க யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு அவரோடு கூட இருந்த சீஷர்களையே கட் பண்ணாரு. யார் என்னோடு கூட வந்தா சரியா இருக்குன்னு சொல்லி அவர் அறிந்து அவர்களை மட்டும் கூட அழைத்து செல்கிறார். அதே நேரத்தில் யவீருவின் வீட்டில் அழுது புலம்பி சந்தடி பண்ணி கொண்டு இருக்கிறதான ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றார், எல்லாரும் வெளியே போ. அவங்க இருந்தா கர்த்தர் அற்புதம் தடைப்படும் என்று அவங்களை பார்த்து முதல்ல நீங்க எல்லாம் வெளியே போங்க, எனக்கு நீங்க எல்லாரும் டிஸ்டர்பன்ஸா இருக்கீங்க, வெளியே போங்க. எல்லாரும் வெளியே துரத்துறாரு. எல்லாரும் வெளியே துரத்தி அதன் பிறகு தேவன் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார். இந்த 2024 தேவ ஜனமே, எந்த பிஸ்னஸ் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எந்த பிஸ்னஸ் எங்கெங்கெல்லாம் நீங்க லாக் ஆகுறீங்களோ அங்கெல்லாம் கட் பண்ணுங்க முதல்ல. இல்லை இது பரம்பரையா நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம், இல்லை நாங்க கமிட் ஆயிட்டோம், பாண்டு போட்டாச்சு. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, எல்லாரையும் துரத்துங்க. யார் தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. ஒருவேளை அந்த ஜெபாலய தலைவனை எத்தனை பேர் திட்டிக் கொண்டு இருப்பாங்களோ, எல்லாரும் சிரிச்சாங்களா, ஏளனமா பார்த்துருப்பாங்க ஏசப்பாவையும் அங்க இருக்கிற யவீருவையும் அவங்க குடும்பத்தினரையும் கேவலமா பார்த்துருப்பாங்க. அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறோம், இந்த மகள் மரித்து போய் இருக்கிறார், ஆனால் ஏசு என்னடானா எல்லாரும் வெளியே போய் என்று துரத்தி கொண்டு இருக்கிறாரேன்னு சொல்லி. தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து பேசுகிறது. இந்த 2024 யாரையெல்லாம் கட் பண்ணணுமோ, யாரையெல்லாம் துரத்தணுமோ அவங்கள முதல்ல நீங்க துரத்துங்க, அவங்கள கட் பண்ணுங்க. அப்போ 2024 தேவன் செய்ய போகிற அதிசயங்கள் உங்களுடைய கண்கள் காணும். அவங்க கூட இருக்கிற வரைக்கும் அற்புதம் நடக்காது, அந்த உறவுகள் இருக்கிற வரைக்கும் அதிசயம் நடக்கவே நடக்காது. நீங்களும் விசுவாச வாழ்க்கையில வளர மாட்டீங்க, அற்புதமும் பெற மாட்டீங்க. அற்புதங்கள் பெறணுமா? இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை, கட் பண்ண வேண்டியவங்களை கட் பண்ணு, அற்புதம் தானா நடக்கும். வாசிப்போம்.
பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்துக் கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு பிள்ளையின் கரத்தை பிடித்து என் தேவன் தலித்தாகுமி என்றார். இன்றைக்கு உங்களுடைய கரத்தை பிடித்து தலித்தாகுமி என்பார். கையை பிடிச்சிட்டு சொல்றார் தலித்தாகுமே. இந்த வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில தலித்தாகுமே. இந்த 2024 வருஷம் உங்க குடும்பத்துல தலித்தாகுமே. இந்த 2024 உங்களுடைய பிசினஸ்ல தலித்தாகுமே. கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். தேவ ஜனமே, தலித்தாகுமே என்று தன்னுடைய கரத்தை பிடித்து சொன்னார். அந்த சிறு பிள்ளையுடைய கரத்தை பிடித்து வாசிப்போம். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாயிருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு இந்த 2024 ஆண்டு மிகுந்த ஆச்சரியமும் பிரமிப்பும் உண்டாகக்கூடிய ஆண்டாய் கர்த்தர் உங்களை நிறுத்துவார். உங்களுடைய ஊழியத்தை நிறுத்துவார், உங்களுடைய குடும்பத்தை நிறுத்துவார், உங்களுடைய பிசினஸை நிறுத்துவார். எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ, குழந்தை இல்லைன்னு சொல்லி வெட்கப்பட்டீங்களா, அவமானப்பட்டீங்களா, நிலத்தை இழந்து போய் வேதனையில தவித்துக் கொண்டு இருக்கீங்களா, வீடு அடமானத்தில் போய் ஏலத்தில் போய் கொண்டு இருக்கிறதா, தேவன் பிரமிக்கத்தக்கதான அதிசயங்களை செய்வார். தலித்தாகுமே. உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து தேவன் சொல்லுகிறார், எங்கெல்லாம் மரித்து போய் இருக்கிறதோ தேவனுடைய கரம் வந்து தலித்தாகுமே என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வல்லமை மெய்யாகவே இறங்குகிறது. உங்களுடைய கட்டுகளை தேவன் அறுக்கிறார். நீங்க மரிப்பதற்காக கர்த்தர் உங்களை இம்மட்டுமாக பிழைத்து வழிநடத்தல. நீங்கள் இந்த தேசத்துல வல்லமையான காரியங்களையும் அதிசயங்களும் கர்த்தருடைய சமூகத்துல பிரமிக்கத்தக்கதான சாட்சியம் உள்ளவர்களாய் நிறுத்தத்தான் உங்களுக்கு தேவன் ஜீவனை கொடுத்து இம்மட்டுமாய் உயிரோட பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். மரிப்பதற்காக கர்த்தர் உங்களை பாதுகாக்கல. எந்த இடத்துல தலை குனிஞ்சீங்களோ, யவீருவின் மகள் தலை குனியும்படியாய் சூழ்நிலை வந்தது. யவீரு ஜபாலய தலைவன் தலை குனியும்படியாய் சூழ்நிலை வந்தது. ஆனாலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி பிரமிக்கத்தக்கதான அதிசயத்தை தேவன் காண செய்தார். இந்த 2024 மெய்யாகவே கர்த்தருடைய பிள்ளையே, தெய்வ சமூகத்துல காத்திரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இருப்பீர்களேயானால் எந்தெந்த காரியங்கள் மரித்து போயிருக்கிறதோ, மிஷனரியாய் ஊழியத்திற்கு சென்று பல பாடுகள் பட்டு வேதனையோடு தவித்துக் கொண்டிருக்கீங்களா, இந்த ஆண்டு பிரமிக்கத்தக்கதான அதிசயங்களை தேவன் செய்வார். தேவன் உங்களை பயன்படுத்துவதை பார்த்து பெருமையில விழுந்து போகாத தேவ ஜனமே, தேவ சமூகத்தில் தாழ்மையோடு காத்திரு. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் தாழ்த்தி நீ காணப்படுவியோ, தேவன் உன்னை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார். அவர் மகிமைப்படுத்துவார். ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டில தான் இப்படிப்பட்ட போராட்டம். ஊழியம் செய்கிற உங்களுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வருகிறதா? ஊழியம் ஜெபம் சொன்னாலே போராட்டம் வருதா? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. என் தேவனால் அதிசயத்தை செய்யக்கூடும், என் தேவனால் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்த கூடும். சோர்ந்து போகாதே தேவ பிள்ளையே. தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பீர்களே ஆனால் மெய்யாகவே பெரிய காரியங்களை செய்வார். தேவன் எதையெல்லாம் வேறு பிரிக்கணும்னு நினைக்கிறாரோ அதையெல்லாம் வேறு பிரிப்பார். ஆகவே ஒரு காரியத்தை நன்றாய் தெளிவாய் தெரிந்து கொள்ளுங்கள். யார் யாரை கட் பண்ணணுமோ அவங்கள முதல்ல கட் பண்ணுங்க. அப்போதான் உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்துல உங்களால வளர முடியும். கர்த்தருடைய பரிசுத்த ஜீவியத்துல உங்களால ஜீவிக்க முடியும். நான் வாசிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். எதை எங்க பிரிக்கணுமோ அந்த நேரத்துல பிரிச்சே ஆகணும். தேவன் வெளிச்சத்தை படைச்சாரு, ஆனா இருள் எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல. அந்த இருளை
இந்த வெளிச்சத்துக்கு பின்னாடி மறைஞ்சு இருக்கிறதால மறைஞ்சு இருக்கிற அந்த இருளை பிரிச்சாராம். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். அப்படி பிரிச்சாதான் வெளிச்சத்திற்குரிய தன்மை முழு வெளிச்சமும் கடந்து வரும். இல்லைன்னா அந்த இருளால சில வெளிச்சங்கள் மங்கி போய்விடும். இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் மங்கி போயிருக்கிற சூழ்நிலைகள் வருகிறதா? எதனால வருது? நம்மை நாம் அறியாமல் நமக்குள்ளாக அந்த இருள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருப்பதால தான் விசுவாசம் நமக்குள்ளாக வரமாட்டேந்து, நமக்குள்ளாக ஒரு எழுப்புதலும் வரல, நம்முடைய ஊழியத்துல மகிமையும் காண முடியல. வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். எவீருவின் வீட்டுல யார் யாரை துரத்தணுமோ அவங்களை துரத்தினார். அதனால் அதிசயத்தை கண்டார்கள். அதே போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் பிரிக்க நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமே ஆனால் நமக்குள்ளாக இருள் அனைத்தையும் தேவன் எடுத்து போடுவார். நமக்குள்ளாக இருள் அனைத்தையும் தேவன் எடுத்து போடுவார். எல்லா பாவத்தையும் அவர் எடுத்து போடுவார். நாம் முதலாவது தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் சங்கீதம் 1 அதிகாரம் 1 வசனத்திலிருந்தே வாசிப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். தேவஜனமே, நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், துன்மார்க்கனுடைய ஆலோசனை. இந்த பூமியில பிறந்த அனைவருமே சாதாரண மனிதர்கள் தான். சாதாரண மனிதர்கள் தான். இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்களில் இந்த 2024 முக்கியமாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது துன்மார்க்கமான ஆலோசனை. துன்மார்க்கமான ஆலோசனை. என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார். அவர் தேவனை அறியாதவர், அதாவது ரட்சிக்கப்படாதவர். அவருடைய குடும்பத்தினர் ஆலயத்திற்கு செல்வார்கள். குடும்பத்தில் ஒரு பிரச்சனை. அந்த குடும்ப பிரச்சனைக்கு இந்த ஊழியக்காரர் ஆலோசனைகளை கொடுத்து, நான் இந்த சொத்து பிரித்து தரேன்னு சொன்னார். அப்போ தேவனை அறியாத, அதாவது ரட்சிக்கப்படாத என்னுடைய நண்பர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீங்க ஊழியக்காரரா அல்லது பஞ்சாயத்து தலைவரா? உங்க வேலையை நீங்க பாருங்க, என் குடும்பத்து வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். தேவ ஜனமே, இன்றைக்கு அநேக ஊழியர்கள் நிமித்தமாகவே ஜனங்கள் ரட்சிப்பின் பாதையில் வருவது கிடையாது. ஊழியக்காரர்கள் ஆனாலும் அவர்களும் மனிதர்கள் தான். தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கமான ஆலோசனை வருகிறது. நீங்க அவங்க சொல்லித்தரக்கூடிய ஆலோசனைகள் உங்களுக்கு சமாதானத்திற்கு நேராகவும் சந்தோஷத்திற்கு நேராகவும் விடுதலைக்கு நேராகவும் கொண்டு போகாம எரிச்சல் மூட்டக்கூடிய வார்த்தைகளும், சண்டை வரக்கூடிய காரியங்களும், கலகங்கள் வரக்கூடிய காரியங்களும், ஊழியக்காரனே ஆனாலும் ஆலோசனைகள் கொடுத்தாலும் அந்த ஆலோசனையில நடவாதீங்க. 2024 தெளிவாய் இருங்க. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். யார் ஏளனமா பேசுறாங்களோ முதல்ல அந்த இடத்துக்கு போகாதீங்க. உங்களுக்கே தெரியுது, உங்க முன்னாடி மற்றவங்களே ஏளனமா பேசுறாங்க, பரியாசம் பண்றாங்க. இந்த குடும்பம் இப்படி, அவங்க இப்படி, அவங்களுடைய ஊழியம் இப்படி, அவங்களுடைய பிசினஸ் இப்படின்னு சொல்லி உங்களுக்கு முன்னாடியே மற்றவங்களை குறை சொல்லும் போது நீங்க போனதுக்கு அப்புறம் உங்களை குறை சொல்ல மாட்டாங்களா? சிந்தித்து பாருங்கள் தேவ ஜனமே, சிந்தித்து பாருங்கள். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதே, நாளைக்கு நீயும் பரியாசம் பண்ணப்படுவாய். ஆகவே தேவன் உனக்கு ஆலோசனை கொடுக்கிறார். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருங்கள். மெய்யாகவே சொல்லுகிறேன், கர்த்தர் பெரியவர், பெரிய காரியத்தை காண்பீர்கள். அவிவிசுவாசமான எண்ணங்களும் வராது, அவிவிசுவாசமான வார்த்தையும் வராது, அவிவிசுவாசமான கிரியைகளும் இருக்காது. யார் யாரை கட் பண்ணணுமோ அவங்களெல்லாம் முதல்ல கட் பண்ணுங்க. முதலாவது எல்லாரையும் கட் பண்ணுங்க. நீங்க விசுவாச வாழ்க்கையில வளரக்கூடாதபடி யார் தடை பண்ணனாலும் அவங்களெல்லாம் கட் பண்ணுங்க. ஜெபத்துல உட்கார முடியாதபடி யார் தடையாக இருந்தாலும் தடையை உடைங்க, கட் பண்ணுங்க. வேதத்தை வாசிக்க முடியாதபடி எந்த நபர் தடை பண்றாங்களோ அவங்களெல்லாம் கட் பண்ணுங்க.
தேவ சமூகத்துல உட்காருங்க, முழங்கால் படிட்டு ஜெபிங்க, வேதத்தை வாசியுங்க, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுங்க. இந்த 2024 மெய்யாகவே சொல்லுகிறேன், ஆண்டவருடைய தீர்க்க தரிசன வார்த்தை தலித்தாகுமே, தலித்தாகுமே. மரித்து போய் இருக்கிற எல்லா காரியங்களும் உயிர் பெற தேவன் செய்வார். வெட்கப்பட்ட எல்லா இடங்களிலும் பிரமிக்கத்தக்கதான அதிசயங்களை தேவன் செய்து இந்த 2024 பெரிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய ஊழியத்திலையும் உங்களுடைய பிசினஸ்லையும் தேவன் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மெய்யாகவே சொல்லுகிற தேவ ஜனமே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. எப்போதும் உங்க காதில் இந்த வார்த்தை கேட்கட்டும், ஆண்டவர் சொன்ன வார்த்தை கேட்கட்டும். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. எங்கெல்லாம் உங்களுக்கு பயம் வருதோ, எந்த சூழ்நிலைகள் எல்லாம் பயம் வருதோ, எந்த மனுஷனை பார்த்தா பயம் வருதோ, எந்த காரியத்தை பார்த்தா பயம் வருதோ, அப்பெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும் காதுல. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, நான் உன் கூட இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த இயற்கை உன்னை ஒன்றும் பண்ணாது, இந்த மந்திரவாதி ஒன்றும் பண்ண முடியாது, இந்த பில்லி சூனியம் பண்றவன் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த ஊழியக்காரனால ஒன்றும் பண்ண முடியாது, இந்த மனிதர்களால் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த அதிகாரிகளால் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த மனிதர்களால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் இருக்கிறேன், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. உன்னுடைய வாழ்க்கையில நான் செய்யக்கூடிய அதிசயங்கள், பிரமிக்கத்தக்கதான அதிசயங்களை செய்ய நான் வல்லமையுள்ளவனாயிருக்கிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இதை பிடித்து கொள்ளுங்கள், தேவ சமூகத்தில் காத்திருங்கள். மெய்யாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய உங்களுடைய வாழ்க்கையில வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். மகாபரிசுத்தமுள்ள இயேசு சுவாமி, இந்த மாலை வேளையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய பார்த்து நோக்கி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்காய் நன்றி, உங்களுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தின தயவுகளுக்கு நன்றி. யார் யாருக்கு என்னென்ன வாக்கை கொடுத்திருக்கின்றீரோ இந்த 2024 அவைகள் யாவும் இவர்கள் சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. பெரிய ஜெயத்தை காணட்டும், இதுவரையிலும் காணாத ஜெயங்கள் காணட்டும், பிரமிக்கத்தக்கதான ஜெயத்தை காணட்டும். மரித்து போய் இருக்கிறதான எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் உயிர்த்தெழும்ப செய்வீராக, தலித்தாகுமே என்று கட்டளையிடுவீராக. வல்லமை வெளிப்படுத்தியர்களும் கர்த்தர் ஆசீர்வதித்து பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஜெபத்தை கேட்டீர், பதில் தந்தீர் என்று விசுவாசிக்கிறேன். ஜெபத்துக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற எல்லா சாத்தானின் தலைகளை நசுக்கி ஜெயித்தெடுக்கிறேன் இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து ஜெபியுங்கள். எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியத்திற்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் எதுவோ அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏதேனும் குடும்ப சூழ்நிலைகள் நிமித்தமாக ஆலோசனைகள் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு கர்த்தருடைய ஆலோசனை வழங்கும்படியாய் நாங்கள் காத்துக்கொண்டு இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டில் ஒரு பொருத்தனையோடு கூட தேவ சமூகத்தில் காத்திருங்கள். மெய்யாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஊழியத்தை தாங்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தரால் ஏவப்படுகிற பிள்ளைகள் இந்த ஊழியத்தை தாங்குங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அவர் தாங்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை ராயபுரத்தில் இருக்கிறதான நம்முடைய சபை BW பெத்தேல் திருச்சபை ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறது. முடிந்தவர்கள் சென்னை பட்டணத்தில் இருக்கிறவர்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். 11:30 மணி முதல் 12:30 மணி வரை வாலிபர் ஆராதனை நடக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை மாலை விசேஷித்த கூட்டங்கள் நடக்கிறது. தொடர்ந்து செவ்வாய்க்கிழமைகளில் அபிஷேக ஆராதனை நடக்கிறது. வந்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருங்கள். கர்த்தர் உங்களை அபிஷேகித்து உங்களை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Wish you happy new year. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.